வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுயம்பு திருமேனியாக காட்சி தரக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க படவேடு ரேணுகா பரமேஸ்வரி அம்மனுடைய சிலாசாசனமும் அந்த சுயம்பு திருமேனியினுடைய ஆற்றலையும் பார்க்கலாம் வாங்க. உலகத்தில் ஒரு சிறப்பு வாழ்ந்த ஒரு அம்மன் திருக்கோயில் எதுன்னு பார்த்திங்கன்னா படவேடு சேத்திரம். ஏன்னா இந்த படவேடு சேத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம மற்ற ஆலயத்தெல்லாம் மனிதர்களால் பாடப்பெற்ற சுப்ரபாதம் பாடி திருப்பள்ளி எழுச்சி நடக்கும். ஆனால் இந்த திருத்தலத்தில் மும்மூர்த்திகளும் ரேணுகாதேவிக்கு திருப்பள்ளி எழுச்சி செய்வதற்கு சுப்ரபாதம் பாடுவதாக புராண வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இந்த திருத்தலத்தை வணங்கினால் 30 முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் உலகத்தில் உள்ள அத்துணை மாரியம்மன்களையும் வணங்கினதற்கு சமம். இந்த திருத்தலத்துக்கு வந்தீங்கன்னாவே அது மட்டும் இல்லாமல் ஆதி சுயம்புவாக ரேணுகா பரமேஸ்வரி இந்த திருத்தலத்தில் கோயில் கொண்டு அத்திமர சிலாசாசனத்துடன் சதுர்புஜ நாயகியாக மங்களாசாசனத்தில் கருணையே வடிவாக நமக்கு காட்சி தருவாங்க. அந்த அன்னையை நீங்கள் கருவறையில் அத்திமர சிலாசாசனத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுவதும் பார்த்தீங்கன்னா கூட அந்த அம்மாவை விட்டு வெளியே வரணுன்ற மனசே வராது. அவ்வளோ ஒரு கருணையான பார்வை அவங்களுக்கு. அந்த அம்பிகையினுடைய திருத்தலத்தில் கருவறையில் பார்த்திங்கன்னா சுயம்பு சிலாசாசனமும் இருக்குது, சிலாசாசனம் சிரசோடவும் இருக்குது பக்கத்தில். ஆனால் பிரதானமாக கருவறையில் சுயம்பு திருமேனிக்கு தான் விசேஷ பூஜை அலங்காரம். சுயம்புனா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மண் புற்று வச்சுக்குவோம். கரையான் எப்படி தானாக குமிழ்ந்து எப்படி வளர்ந்து போகின்றதோ அந்த மாதிரி ஒரு கல்லே தானாக வளர்ந்து உருவம் எடுக்கிறது தான் சுயம்புன்னு சொல்லுவாங்க. சுயம் என்றால் தன்னை குறிக்கும், பூ என்றால் வாசமிகு மலரை குறிக்கும். நம்ம இன்றளவும் பார்த்திங்கன்னா தெய்வ காரியங்களுக்கு, அதாவது பூஜை பொருட்கள் பூஜையை செய்யணுன்னா வாசமிகு மலரை தான் நம்ம சமர்ப்பிக்கணும் தெய்வத்துக்கு. வாசமற்ற மலரை எடுத்துன்னு போய் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த தெய்வத்துக்கு அந்த பூ கொடுத்து எந்த பயனும் இல்லை. அப்படி சுயம் என்றால் தன்னை குறிக்கும், பூ என்றால் வாசமிகு மலரை குறிக்கும். இது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருத்து பார்த்திங்கன்னா, இந்த வாசமிகு மலர் சுயம்பு திருமேனியிலிருந்து வெளிப்படக்கூடிய அதீத ஆற்றலை நான் சொல்கிறேன். அந்த இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த சுயம்பு திருமேனியாக இருக்கக்கூடிய திருத்தலங்கத்தில் பார்த்திங்கன்னா என்றென்றும் மக்கள் கூட்டம் அதிகமாக வாசம் செய்வாங்க. எப்படி வாசமிகு மலரை கண்டு வண்டுகள் ரீங்காரம் பாடிக்கொண்டு வட்டமிடுகின்றதோ அப்படி சுயம்பு திருமேனியாக அம்மன் அருள் பாலிக்கக்கூடிய திருத்தலத்தில் பக்தர் கூட்டம் என்றென்றும் மலமோதும். அன்னையினுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது அதீத ஆற்றல், அம்மனுடைய சக்தி வெளிப்பாடு அங்கே அதிகமாக செயல்படும். அதனால தான் சுயம்பு திருமேனியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆலயம் பார்த்திங்கன்னா மக்களால் பெரும்பாலான மக்கள் வழிபட்டு செல்வாங்க. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபடுவாங்க. அப்படி இந்த படவேடினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, மும்மூர்த்திகளும் கருவறையில் அருபமாக இருந்து அருளாசி வழங்கக்கூடிய ஒரு திருத்தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா படவேடு சேத்திரம் மட்டும்தான். வேறு எந்த சேத்திரமும் கிடையாது. அதே மாதிரி இந்த திருத்தலத்தில் ரேணுகா பரமேஸ்வரி வேப்பிலை ஆடை கட்டி தன்னுடைய மேனியினுடைய மானத்தை காத்து வேப்பஞ்சேலை காரியாக காட்சி தந்த திருத்தலமும் இந்த திருத்தலம்தான். முதல்ல தீப்பாஞ்சி தன்னுடைய கணவனுடன் உடன்கட்டை ஏறிய பெண்மணி யாருன்னு பார்த்திங்கன்னா ரேணுகாதேவி தான். இதை முன்னுதாரணமாக கொண்டு தான் மற்ற இடங்களில் பத்தினி பெண்கள் உடன்கட்டை ஏறி தீப்பாஞ்சால் அம்மனாக கிராம தேவதையாக ஆங்காங்கே காட்சி தராங்க. அப்படி ஒரு புராதன சிறப்புமிக்க திருக்கோயில் படவேடு சேத்திரம். 4 யுகத்துக்கும் தாயானவள் ரேணுகாதேவி. என்னன்னு பார்த்தீங்கன்னா திரேதா யுகம், அதாவது கிருதா திரேதா தோபரகளி. கிருத யுகத்தில் முதல் காலகட்டத்தில் அனுசியா அத்ரி தம்பதியாக அவதரிக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் இரண்டாவது பாகத்தில் ரேணுகாதேவி ஜமதக்னி மகரிஷியாக அவதாரம் செய்கிறாங்க. அந்த கிருத யுகத்தில் பார்த்திங்கன்னா தச அவதார மூர்த்தங்கள் 10, அதில் 6 அவதாரங்கள் கிருத யுகத்தில் நடைபெற்றிருக்குது. அதில் 6வது அவதாரமாக விளங்கக்கூடிய பரசுராமரை ஈண்டெடுத்த சேத்திரமாக படவேடு தலத்தை போற்றப்படுகின்றது. அம்பிகைக்கு ஒரே ஒரு மகனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2 பெண் குழந்தை 5 ஆண் குழந்தை ரேணுகாதேவிக்கு
மொத்தம் 7 பிள்ளைங்க. அப்படி இந்த படவேடு சேத்திரத்தில் கிருத யுகத்தில் அவதார நாயகனாக விளங்கக்கூடிய பரசுராமரை ஈன்றெடுத்தாங்க. 2வது யுகத்தில் திரேதா யுகம் தனில் ஸ்ரீராமர் சீத்தை இவங்க வனவாசம் போகும்பொழுது நமக்கெல்லாம் தெரியும் ராவணன் வந்து சரபேஸ்வரருடைய பக்தன் சொல்லிட்டு. உண்மையில் அதுக்கும் மேலாக ராவணன் வந்து சண்டி கவசத்தை இந்த ரேணுகாதேவியை பல ஆண்டு காலம் தவம் இருந்து தான் பெற்று அந்த சண்டி கவசத்தை போரில் ராமரால் தோற்கடிக்க முடியல, ராமனை தோல்வி விழச் செய்ய முடியல. இதை வந்து சீதாதேவி ஞான திருஷ்டியில் உணர்ந்து இந்த ராவணன் வந்து தீவிர ரேணுகாதேவியின் பக்தன், அவன் சண்டி கவசம் பெற்றவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த திருத்தலத்தில் ஸ்ரீராமர் வந்து 1108 கமல மலர்களை வச்சு வழிபடுறாங்க. ரேணுகாதேவி திருவிளையாடல் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமல மலரை வந்து மறைச்சிடுறாங்க. அந்த ஒரு கமல மலருக்கு சமர்ப்பணமாக தன் கண் மலரையே வந்து தோண்டி எடுக்க முயற்சி செய்கிறாரு. அப்போ ரேணுகாதேவி தடுத்தாட்கொண்டு, இனி நான் ராமஜெய காரியத்திற்கு தடையாக இருக்க மாட்டேன். என் பக்தன் உன் பக்தன் எப்படி அனுமானோ அதே மாதிரி என் பக்தன் ராவணன் இனி நான் ராமஜெய காரியத்துக்கு தடை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வெற்றி திலகம் சூட்டி அனுப்பிடுவாங்க. இன்றளவும் பின்பக்கம் ராஜகோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராமருக்கு நெற்றியில் திலகம் சூட்டுற மாதிரி சுதையாலான சிற்பம் இருக்கும். தோபர யுகத்தில் பஞ்ச பாண்டவர்களுடைய பத்தினியான திரௌபதிக்கு வந்து ஒரு மனக்லேசம் இருந்துதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சபையில் வந்து துயிலுரிக்கப்பட்ட போது சபதம் வச்சாங்க, நம் கணவன்மார்கள் வந்து அதை நிறைவேற்றுவாங்களோ இல்லை நம்ம மனசு இந்த 12 வருஷத்தில் மாறிடுமோ என்ற ஒரு மனபயம் இருந்துதான். நம்ம சபதம் பொய்த்து போவோமோன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த திருத்தலத்து ரேணுகாதேவியை வந்து வணங்கி என்ன வரம் வேண்டும் என்று சத்திரிய கன்னிகை என்று ரேணுகாதேவி கேட்கும் பொழுது, எனக்கு யாதொரு பெரிதுவான வரம் வேண்டாம், நான் வைத்த சபத முடிக்கும் பைராக்கியத்தை எனக்கு வரமாக கொடுன்னு சொல்லிட்டு திரௌபதி அம்மா கேட்டாங்களாம். இது புராண வரலாற்றில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருணகிரியாருடைய சிஷியராக விளங்கக்கூடிய வசிஷ்ட கணபதி முனிவர் இந்த திருத்தலத்திற்கு திருவிஜயம் செய்து சிறிது காலம் ரேணுகாதேவிக்கு பரிவார பூஜைகள் செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த காலத்தில் நவாப்பு ஆண்டு காலம் அந்த என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத புரட்சி செய்கிறாரோன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாத 2 சிப்பாய்களை தூது அனுப்புகிறாங்க. அப்படி அந்த சிப்பாய்கள் வந்து இந்த படவேடு சேத்திரத்தில் இருக்கக்கூடிய ரேணுகாதேவியின் திருத்தலத்தை வணங்கி வழிபடும் பொழுது வசிஷ்ட கணபதி முனிவரை வந்து பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இதை ஞான திருஷ்டியில் உணர்ந்த அந்த வசிஷ்ட கணபதி முனிவர் வந்து ஒரு பிரதட்சணம் என்பது ஆலயத்தை ஒரு முறை வலம் வருவது என்று பொருள். அப்படி ஒரு பிரதட்சணத்துக்கு ஒரு ஸ்லோகம் என்று 28 பிரதட்சணத்திற்கு 28 ஸ்லோகம் பாடினாராம் வசிஷ்ட கணபதி மகாமுனிவர். அந்த ஸ்லோகமே இன்று துயர் தீர்க்கும் ரேணுகா கீதமாக போற்றப்படுகின்றது. அது மட்டும்தான் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பான்னு கேட்டிங்கன்னா, ஆதிசங்கரர் இந்த திருத்தலத்தில் தன ஆக்கர்ஷண சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்காரு. இந்த திருத்தலத்தில் வந்து எனக்கு செல்வம் தாங்கன்னு சொல்லிட்டு மனசார வேண்ட வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த திருத்தலத்தில் காலை வச்சாலுமே செல்வம் தானாக இல்லத்தில் கொழிக்கும் என்பது வரலாறு. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்பிகை வந்து சுக்கிரவார நாயகி, சுக்கிரனுடைய அம்சமாக போற்றப்படுறாங்க. இந்த திருத்தலத்தில் ஆடி மாதம் சுக்கிரவாரம் பூர நட்சத்திரத்தில் அம்பிகை இந்த திருத்தலத்தில் குடி புகுந்ததாக ஆலய வரலாறு கூறுகின்றது. அதனால் ஆடி மாதம் முதல் வெள்ளியை தொட்டு 7 வாரம் விசேஷம் இந்த திருத்தலத்தில் வெகு விமர்சையாக உற்சவம் நடக்கும். அப்படி இந்த படவேடு சேத்திரத்தை வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த திருத்தலத்து அம்பிகையை சென்று வணங்கி வாருங்கள். 30 முக்கோடி தேவர்களையும் வணங்கினதுக்கு உண்டான பலனும், உலகில் உள்ள அத்துணை மாரியம்மன்கள் ஆலயத்தை தரிசனம் செய்த பலனும் கிட்டும் உங்களுக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.